எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப நாளாக ஒரு டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஆனால் எங்கெங்கேயோ நாங்களும் தேடணும் இடத்த. ஆனால் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கும் புரியல. சரின்னு சொல்லிட்டு டூர் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா யாருமே செட் ஆக மாட்றாங்க. ஃபைனலாக ஒரு 3 பேர் வரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு போகலான்னு கிளம்பலான்னு பார்த்தோம். சரி அன்றைக்கி நைட்டு எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு யார் யாரெல்லாம் டூர் வரீங்கன்னு பேசலான்னு நினச்சோம். சரின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் காலும் பேசணும். அப்போ பார்த்தா தான் என் ஃப்ரெண்டு நவீன்ன்றவர் அவர் பைக்கில் ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான், என்னுடைய நண்பர் மணி மற்றும் பெருமாள் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். சரி எங்கன்னு பிளான் பண்ணால் எங்கன்னு எங்களுக்கும் தோணலை. சரி அப்போ தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் பக்கத்தில் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஆதி மனிதர்கள் வாய்ந்த இடம் இருக்குதுன்னு. எங்கள் கூட வந்த மிஸ்டர் பெருமாள் அவர்கள் ட்ரிப் ஆர்கனைசர் அவர் தான் எங்களுக்கு வந்து சொன்னார். இந்தமாரி திருவள்ளூர் மாவட்டத்தில் குடியம் கேவுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போகலாம், சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு சொன்னார். சரி தான் அதுக்கப்புறம் பிளான் பண்ணி நாங்களும் கிளம்பிட்டோம் காலையில். ஃபைனலாக நாங்களும் வந்துட்டோம். எப்படி வந்தோம்னா சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு வெங்கல் வந்தோம். வெங்கல்லேருந்து சீத்தஞ்சேரின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே வந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா குடியம் என்ற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்தால் எங்களுக்கு ஒரே ஷாக்கு. என்னன்னு கேட்டால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு போனோம். விசாரித்தா தமிழ்நாடு அரசால் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெக் தமிழ்நாடுன்ற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்காங்க. எதுக்குன்னா கவர்மெண்ட்டே ஒரு 40 இடம் தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ட்ரெக்கிங் சைட்டு தான். அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம புக் பண்ணோம். புக் பண்ணிவிட்டு ஒரு பர்சனுக்கு வந்து குடியம் கேவ்ஸில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வாங்கினாங்க ஒரு பர்சனுக்கு. நாங்கள் 4 பேருக்கு 4000 ரூபா கேட்டாங்க. ஆனால் ஒரு வழியாக 4000 ரூபா கட்டிட்டு அவங்க கொடுத்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நாங்களும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கூட எங்கள் கூட 2 பேரை வந்து கைடாக அனுப்பியிருந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இந்த ஆதிகால மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்றதை பற்றிலாம் போயிட்டு இந்த காட்டுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். கல்யாணி இல்லை, அது இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும். போக போகுது போட்டிங்க சார். இந்த மலையை ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருக்குங்க. உங்களுக்கு எதாவது கொடுத்தனு போய் பேசுறீங்க. 2000 ரூபா இருந்தால் ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுவீங்க. யாரும் வெளிநாட்டுக்காரங்க அங்கேருந்து ராக்கெட் அனுப்புவான். சரி ராபோஸ் அவர் ஃபோட்டோ தான் போல. இவர் தாண்டா ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சவர். திரைக்கு பின்னால் உள்ள மனிதன், மேன் பிஹைண்ட் தி சீன். இவர் இங்கே அலோவ் பண்ணியிருக்க கூடாது. புரியல. செம்மரம் சொல்லுவாங்க. ஆமாம், செம்மரம் இது. ஓ, இதுதான் செம்மரம். ஆமாம் பார்த்துங்க. செம்மரம் அதே மாதிரி வந்து இது எதுவும் இது பண்ணது இல்லையே. அதை பற்றி தெரிஞ்சா சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெறும் கல்லை மட்டும் யூஸ் பண்ணுறது தான் கருத்து அப்படின்னு நம்ம வரலாற்று இதில் படிச்சிருக்கோம். வரலாறு நமக்கு பிடிக்குங்க. போட்டுருக்கீங்க இதுதான் ட்ரெக்கிங்னு போட்டு இருக்கிறது. அதனால நடக்கணும்னு இருக்கவங்க தான் இந்த ஏரியாவுக்குள்ள வரணும். வண்டி இதில் தாராளமாக போகிறாங்க. போட்டுக்கிறே போகிறாங்க. எல்லா நேரமும் போக முடியாது. டிராக்டர் போக முடியும். நீ சொல்கிற மாதிரி வண்டி கிடையாது. நம்ம போகிறப்ப என்ன பண்ணுவோம், காய். ஆமாம் பண்ணி நம்ம சொன்னோம்னா பிரிச்சு சாப்பிட்டாங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறப்ப நெல்லிக்காய், இந்த அரை நெல்லிக்காய். ஓ, இந்த காய் நம்ம ஸ்கூல் படிக்கும் இல்லை, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஏடிஎம் எடுத்தோம். தெலுங்கு தான் அதிகமாக படிச்சதே தெலுங்கு. தெலுங்கு பேசுவீங்களா? தெலுங்கு தான் பேசுறது. ஓ, எழுதுறதெல்லாம் தெலுங்கு. இப்போ நான் ஊரில் வர்றது வந்து வேற. ஆமாம், எங்கள் ஊர்லேயே இருக்குது. இது இங்கே தெரியாண்டா. கிட்ட போ.
அப்படி போ ஒன்றும் இல்லை பயப்படாத போ. நான் இரு அதான் கை வை. ம். அதை பிடிச்சிக்கோ. அந்த காடை பிடி சொல்கிறேன். ம் சொல்லு சொல்கிறா போடுறா. இங்கே பாரு கேமரா. இதுதான் செங்காந்தல் மலர், தமிழ்நாட்டின் மலர் ஆகும். இது மாநில மலர். என்ன மணி அந்த இடத்துல சொல்கிறான் மணி, இந்த ரைட் சைடு கடை ஆரிஸ் கடை அம்மா கடை நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி வா சாப்பிடலாம்னு செம்மையாக இருந்துச்சா உண்மையிலே அந்த இடத்துல? ஏன்டா உங்கள் அப்பா கூட்டு முறையா ரிவ்யூ பண்ண? சே உண்மையாக சிறுத்தையை காட்டுவாங்க பார்த்தா கல் சிறுத்தையை காட்டுறாங்க 1000 ரூபாய்க்கு. ஏன் மணி? ஆரவல்லியா? ஆரவல்லியா எங்கே வருதுட்டு? அள்ளிக்குழி. மட்பாண்டம் உருவான காலம் தான் கற்காலம். அதுதாங்க. ஓ இதுதானே கல்லாயுதம் செஞ்சதோட இதுதானே முதல்ல. அதான் இது தொழிற்சாலையாமே, கல்லாயுத தொழிற்சாலை. ஆக்சுவலாக இது ஃபேக்ட்ரி. எங்கள் கூட வந்த குட்டி பையனுடைய பேர் வந்து தூபேஷ். அவன் பார்த்தா 9th தான் படிக்கிறான். அவனுக்கு இந்த சின்ன வயசுலேயே இந்த யூடியூப் மேலாம் ரொம்ப ஆர்வம். ஸோ அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டான். நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு பெரிய வாட்ச் டவர் ஒன்று வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அது மேலே ஏறி பார்த்து இந்த மலையோட மொத்த அழகையும் ரசித்தோங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்தால் இந்த இது மேலே வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மலைத்தொடர். சமீப திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து வராங்க. அந்தமாரி நம்ம யூடியூப் சேனலுக்கும் ஒரு கெஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அவர் யாருன்னா என்னுடைய ஃப்ரெண்டு டைகர் மணி தாங்க. டேக் ஷாட். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு இப்போ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு மலைத்தொடர், அதாவது ஒரு குகைக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? இது குடியம் கேவ்ஸ், அந்த குகைக்கு தான் வந்திருக்கோம். சரி நாம் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிட்டுன்னு கிளம்பி வந்தால் இங்கே என்ன ஆகி போச்சுன்னா, 1000 ரூபா கட்டினா தான் உள்ளே போகன்ட்டாங்க. அடித்து பிடிச்சி 1000 ரூபாயை பிரட்டி, ஆளுக்கு 1000 பிரட்டி 4 பேர் வந்தோம். 4000 ரூபாயை கொடுத்துட்டு வந்திருக்கோம். 4000 ரூபாய்க்கு அப்படி என்னடா இருக்குது பார்த்துடலாம் இங்கே அப்படின்ட்டு வந்தோம். பார்த்தோம்னா இந்த இடம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இன்னும் பாதி தூரம் தான் போயிருக்கோம், இன்னும் பாதி தூரம் இருக்குது. இது வந்து அள்ளிக்குகி அந்த மலைத்தொடரோட ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த குடியம் கேவ்ஸு. இப்போ வந்து 2 ஸ்லாட்ஸ் போட்டு 30 பேர் தான் அலோடு. அதே மாதிரி கூட வந்து ட்ரைனர் மாதிரி 2 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேர் எங்களுக்கு வந்திருக்காங்க, கீழே இருக்காங்க. ஸோ நாங்கள் இன்னும் மீதிலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்து கற்காலத்துக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல்லவே வந்து ஆயுதமாக வச்சு தயாரித்த இடம், முதல் தொழிற்சாலை அப்படின்னா இந்த இடத்த சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூழாங்கல் தான் இருக்கும். கூழாங்கல் இருக்கிறது தான் ஃபேமஸே இங்கே. ஸோ எல்லாம் வந்து பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குகை இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஸோ அவ்வளவு வரலாற்று முக்கியமான இடம் இது. இதை வந்து ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சதா, முதல்ல கண்டுபிடிச்சதா வந்து அவர் தான் சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆள் ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஆனால் கூட்டம் நிறையா வந்தால் மேபி ஸ்லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் குறுக்கால போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி மாட்டிக்கிடாதீங்க, ஃபைன்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு என்ட்ரியில் அமௌண்ட்டு கொடுத்து ரிசர்வ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்துடுங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு அந்த ட்ரக் தமிழ்நாடா அந்த வெப்சைட்டில் தான் இதுக்கான ஒரு 40 மலைத்தொடர், இந்த மாதிரி மலை குகை இதெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 100க்கு மலைக்கு மேலே டேக் ஓவர் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க போல். ஸோ ட்ரையல் பீரியடாக ஒரு 40 இது எடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட்டு ட்ரையல் தான் இந்த குடியம் கேவ்ஸு. இன்னும் நிறைய மலைத்தொடர், அதாவது டஃபஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய பட்டியல் வச்சுருக்காங்க, ஒரு 40 இது. ஸோ இந்த ட்ரெக்கிங் போகிற மக்கள்லாம்
பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நிவேஷ் மதன் யூடியூப் சேனல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செம்மையா இருக்கும். அப்ப இங்க நம்ம கூட வந்து ஒன் வாட்டர் அப்படிங்களா? நம்ம போக மாதிரி சொல்றீங்களா? இப்போ தான் யாரும் பண்ணேன் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பிளான் அந்த கல்லு சிலை மனசு சிலை சேர்த்து தானே சரியாலாம் இல்லை தனியாக எப்போ சார்ஜ் போடுவீங்க? 200 மைனஸ் ஆயிடுச்சு இப்போ. 1000 200 சரியாக போச்சு. 1000 200 கழிச்சு இன்னும் 800 இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு. மணி மணி நீ யோசி என்ன மணி க்ளீன் பண்ணியிருக்காங்க மணி. உங்க ஏரியாவில் நீங்களா இல்லை நீங்களா வருஷத்தில் 4 வாரம் மட்டும் தான் போறீங்க. ஆ அவங்கள எடுத்து எனக்கு கை வலிக்குது. என்ன எடுன்றேண்ணா. போகிற வழி எல்லாம் ட்ரெக் தமிழ்நாடு நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க. அடர்ந்த காடுகளை வந்து நல்லா சீர்படுத்தி நல்ல ஒரு வழியாக உருவாக்கியிருக்காங்க. நமக்கு எந்த ஒரு பயமும் வேணாங்க இந்த காட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஏன்னா கூட நம்ம கூட 2 கைடு வராங்க இல்லையா. நான் மணி குழுகுலன்னு உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் குழுகுலன்னு பாருங்க. உங்கள் மலையில் இந்த கோயில் தெரியுமா? நண்பர்களே வணக்கம். இப்போ இந்த குடியம் கேவ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இதில் நேராக போனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேவுக்கு போகலாம். இந்த பாதையில் போனால் நம்மளால் பாருங்க கை காட்டுறாப்புல நேராக மாதிரி வச்சிருக்காரு கல்லுலேயே. கல்லு வச்சுன்னா இங்கே காட்டுனீங்க அங்கேயே காட்டிகிட்டு இருக்கேன். நீ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லிட்டு நம்மளால் பாருங்க ஏற மாதிரி வச்சிருக்காரு கல். இங்கிட்டு போனால் செகண்ட் கேவுக்கு போகலாம், இங்கிட்டு போனால் ஃபஸ்ட்டு கேவுக்கு போகலாம். ஸோ இந்த செகண்ட் கேவ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. பார்த்து போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஃபைனலாக குகைக்கு வந்துட்டுங்க. ஆதி மனிதர்கள் இந்த இடத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயற்கையாக உருவான இந்த குகையை அவங்க ஒரு வாய்விடமாக அவங்க அமைச்சு கொண்டு எப்படி வாழ்ந்திருப்பாங்க. இப்போ 2024ங்க. நம்மக்கிட்ட நிறைய டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குது. ஆனால் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு போயிட்டு பாருங்கள், எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத அவங்க இந்த காட்டில் வாழ்ந்திருக்காங்க. அதுவும் இந்த கற்களை பயன்படுத்தி ஆயுதங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆடு மாடுகளை வந்து வளர்த்துருக்காங்க, உணவு சமைச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தானே. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த குகை. இந்த குகைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்லிக்குய் மலைத்தொடர் மொத்தமும் சூப்பராக தெரியுதுங்க. இங்கிருந்து அந்த முதல் குகையும் நல்லா அழகாக தெரியுது. அந்த குகைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டர். ஸோ தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் தாங்க இந்த மலையே இருக்குது, இந்த மலைத்தொடருமே இருக்குது. தண்ணி காயாது. காலத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது தண்ணி இதோட ஆயம் எவ்வளோன்னு தெரியாதுல்ல. தெரியாது.
அதெல்லாம் போய் வேலை ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க வழி. ஃபஸ்ட்டு போக போக ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் மலை பகுதியாக இருந்துச்சு. நீங்களும் வரும்போது வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், அப்புறம் மிச்ச தேவையான உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் கொண்டு வந்துருங்க. ஏன்னா உள்ளே எதுவுமே கிடைக்காது இல்லைவா? மணி இந்த இடம் பாரு மணி, எப்படி இருக்கு? அதுவே போயிடும். இன்னும் மழை பெஞ்சா ஒன்றும் பயணம் வரும் போலியா? மழை பெஞ்சா கஷ்டம், உள்ள விட மாட்டாங்க. தீபாவளி பணம் பார்த்துட்டு 11 மணிக்கு அப்படி இல்லடா மாறும். ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காட்டோட வரலாறு, ஆதி மனிதர்கள் வாய்ந்த கற்சிற்பங்கள், அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்களை பற்றிய செய்திகள், அது எல்லாத்தையுமே வந்து போர்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ட்ரெக்கிங் வரவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் டைம் கிடைச்சா இந்த ட்ரெக்கிங்கை வந்து அனுபவத்தை வந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இறுதியாக 4 கிலோமீட்டர் பயணித்து முதல் குகைக்கு வந்துட்டோம். இந்த குகை பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்த குகையை விட இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே ஒரு சாமி ஒன்று வச்சுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் இருக்க குடிய மக்களால் வணங்கப்படுற மானாட்சி அம்மன்னு சொல்லிட்டு ஒரு சாமி. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள்னு சொல்கிறாங்க. இந்த காட்டுக்கே இவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.